எந்த ஒரு கல்யாணத்துக்கும் பணம் வந்து நோக்கமா இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். ஒரு கல்யாணம் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க. 2 விஷயத்த நல்லா யோசிக்கணும். ஒண்ணு உங்களுக்கு காதலிக்க தெரியுமா? அன்பு கிடையாது. ஓகே. பக்கத்து தெரு மக்கள்ட்ட அவங்கள்ட்டலாம் அன்பா பேசுறது அது கிடையாது. காதலிக்க தெரியுமா? புரியுதா? காதலிக்கிறதுனா வேற. மளிகை ஜாமான் வாங்கி குடுக்குறது, இந்த மாதிரி பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்து குடுத்துட்டு, நான் வந்து உன்ன காதலிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. காதலிக்க தெரியுமா? அல்லது ஒரு வேலை இருக்கணும். இல்ல அல்லது நான் தப்பா சொல்ட்டேன். காதலிக்க தெரியணும் மற்றும் ஒரு வேலை இருக்கணும். சரிங்களா? இது 2 விஷயம் இருந்துச்சுன்னா, நீங்க கல்யாணத்துக்கு தயார்ன்னு அர்த்தம். இல்லன்னா நீங்க கல்யாணம் பண்ணாமலே இருக்கலாம். ஒண்ணுமே தப்பு கிடையாது. இந்த சாமியார்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. புத்த மதத்துல, இல்ல எத்தனையோ மதங்கள்ல சாமியார்கள் இருக்காங்க. இந்த இயற்கையை நேசிக்கிறது, குளம் வெட்டுறது, ஆறு வெட்டுறது அப்படி போயிரலாம். சமூக சேவை செஞ்சுட்டு போயிரலாம். போற வழிக்கு புண்ணியமாவது கிடைக்கும். ஏன்னா, நீங்க காதலிக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு, மாமனார் வீட்ல இருந்து சுரண்டிக்கிட்டே இருந்தா, அது நல்லா இருக்காது. மாமியார், மாமனாருக்கெல்லாம் வந்து டயபெட்டிஸு, பிபி, அ உ உடல் ஆரோக்கியம் இல்லாம இருக்கிறவங்கள போயிட்டு தொல்ல பண்ணிட்டு இருந்தா, அந்த பெண்ணு எப்படி அந்த பையன காதலிப்பா? அது வந்து வயித்தெரிச்சலோடவே இருந்து, மன கஷ்டத்தோடவே இருந்தா குழந்தை கூட உண்டாகாது. சரிங்களா? அன்பா இருந்தீங்கன்னா, எப்படியும் 1, 2 வருஷத்துல குழந்தை பொறந்துரும். இல்லன்னு வச்சுக்கோங்க, பாவம். இல்ல நான் அதுக்கு மேல பேசக்கூடாது. எதுக்கு நான் சொல்றேன்னா, ஐம்புலன்களாலும் இன்பத்தை தரக்கூடிய ஒரு பெண்ண, வெறும் காசு, நகை அளவு வச்சே பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்கும். நல்லாவே இருக்காது. நீங்க லவ் பண்ணீங்கன்னா, அந்த மாமனார தொல்லையே பண்ண மாட்டீங்க. மாமியார் குடும்பத்த தொல்லையே பண்ண மாட்டீங்க. யார் இத தொல்ல பண்ண சொல்றாங்க? இந்த மாப்பிள்ளையோட வீட்டாளுங்கன்னா, அவங்க கிட்டலாம் கொஞ்சம் விலகி இருங்க. "அது ஏன் குடுக்கல? இது ஏன் குடுக்கல? இது ஏன் குடுக்கல?" என்னல்லாம் அப்படி யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்கங்க, "குடுக்கல. இல்ல. இப்ப என்ன பண்ணலான்னு?" கேட்பேன். "உங்களுக்கு இப்ப என்ன வேணும்?" நான் ஸ்ட்ரெயிட்டா கேட்பேன். "உங்களுக்கு இப்ப என்ன வேணும்?" இல்ல திட்டணும்னா, இப்ப இந்த ஓரமா போய் உட்காந்து திட்டிக்கிட்டே இருங்க. நான் பாட்டுக்கு கண்டுக்காம போயிட்டே இருப்பேன். அது காத அடைச்சுக்கிட்ட மாரி போயிட்டே இருப்பேன். திட்டுனா திட்டிக்கோங்க. எனக்கு என்ன அத பத்தி? அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன். நீங்க வந்து இந்த நகை குடுக்கல. இதுக்கெல்லாம் நீங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிறீங்களே! எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு. வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள் நான்லாம் பார்த்துருக்கேன் தெரியுமா? ஆனா சாட பேசினா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நேரடியா திட்டினா கூட நான் சண்டை போட்டுருவேன். இதுக்கு போயிட்டு பொசுக்கு பொசுக்குன்னு நீங்க செத்து போறீங்களே! அந்த பிரச்சனைய சமாளிச்சு வர்றது கூட உங்களுக்கு தெரியல. என்ன படிக்கிறீங்க? எல்லா பிள்ளைங்களுக்கும் எழுத படிக்க தெரியுது. ஆனா ஒரு ஒரு இலக்கியத்துல கூட ஒரு மன தைரியத்தோட இருக்கிற ஒரு வரி கூட நீங்க படிச்சது இல்லையா? இல்ல நீங்க இவ்ளோ சென்சிட்டிவா, இவ்ளோ மென்மையான மனசோட இருக்கீங்களே! நீங்கலாம் அம்மாவா இருந்தீங்கன்னா என்ன ஆயிருப்பீங்க? அம்மாவா இருந்தாலும் பிள்ளையோட கூட்டிக்கிட்டு போயிட்டு செத்து போயிருப்பீங்க. வீக் மைண்ட். பார்க்கறதுக்கு தாங்க கம்பீரமா இருக்குது இந்த பிள்ளைங்க. சரிங்களா? இப்ப இருக்க பொண்ணுங்கலாம் பார்த்தீங்கன்னா,